ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற 2 நாள் விலாகுமே ரொம்ப ஸ்பெஷலான டேஸ் விலாகு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி March 14th எடுத்த விலாகு. என் ஹஸ்பண்டோட பர்த்டே. இப்போ தான் ஜெய் எழுந்து வந்ததும் அவங்க அப்பாவுக்கு வந்து விஷ் பண்ணியாச்சு. மார்னிங் அரௌண்டு மணி 8:30 அது மாதிரி இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே எங்கள் மாமியாரே பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பையனோட பர்த்டேங்கிறதுனால கேசரி, மார்னிங் வந்து இட்லி, அதுக்கப்புறம் மதியானம் சாம்பார் அதுவே காலையிலே வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்றைக்கி வந்து சிம்பிளாக கோவில் அது மாதிரி தான் பிளான். ஏன்னா ஆஃபீஸில் வேலையெல்லாம் இருக்கிறதுனால அவுட்டிங் எதுவுமே பிளான் பண்ணல. ஸோ இதுதான் பர்த்டே பாயோட அவுட்ஃபிட்டு. நேற்று தான் போயிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்தோம். என்னோடய ட்ரெஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் 350 அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 4 மெட்டர்னிட்டி வியர் மாதிரி வாங்கியிருந்தேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டுமே இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற சாய்பாபா கோவில் போயிருந்தோம். அங்கே ரெனோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்ததுனால சிம்பிளாக கோவிலில் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிற வழியில் ஒரு முருகன் கோவில் இருக்குது. இந்த முருகன் கோவில் இந்த பக்கம் வந்ததுலேருந்து ரொம்ப அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. எப்பொழுதுமே சஷ்டி செவ்வாய்க்கிழமெலாம் கோவில் போயிட்டு வருவோம். இப்போ கன்சீவாக இருக்கிறதுனால அர்ச்சனை எதுவுமே பண்ணல. ஏன்னா தேங்காயெலாம் உடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கோவிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. நமக்கு என்ன ஸ்பெஷலாக மல்லிகைப்பூலாம் வாங்கி கொடுத்தாங்களா, நல்லா தலையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் தான் போனதும் நிறைய ஒர்க் இன்றைக்கி பெண்டிங்லாம் இருந்தது. எப்போதுமே லட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் நம்ம டிஸ்பாச் பண்ணுவோம். இது வந்து நம்ம 10 days வரைக்கும் வச்சுக்கலாம். பட் கஸ்டமருக்கு நம்ம அனுப்பும்போது அன்றைக்கி தான் நம்ம ரெடி பண்ணி அனுப்புவோம் பயோட்டின் லட்டு. அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்துமே சைவம் தான். இன்றைக்கி நைட்டு தான் வெளில போகிறோம். அதனால் சாம்பார், வாழைக்காய் வறுவல் எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 6 போல் வந்துட்டு என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அவர் வெளில போயிட்டார். எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை பாருங்கள், காரு எல்லாமே இருக்கும் எங்கள் வீட்டில். ஸோ அவங்க இல்லாத போது சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு கேக் மட்டும் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். யாருமே சொல்லாதீங்கன்னா அவங்க அப்பா உள்ளே வந்ததுமே, சார் அப்பா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அம்மா கேக் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சிட்டாரு. அப்புறம் என்ன, எல்லோரும் ஃபேமிலியாக வந்து கேக்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப நாள் ஆசை இங்கே போகணும் அப்படின்னு. அதனால் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹோட்டல் தான் போயிருந்தோம். ஏஜ் ஆகிட்டு தாங்க இருக்கும், என்ன கேக் கட்டிங் அதெல்லாம் நினைக்கலாம். பட் அது எல்லாமே ஒரு குட்டி சந்தோஷம்தான். இந்த நிமிஷம் போனால் அதுக்கப்புறம் வராது. ஸோ சண்டையோ சந்தோஷமோ அந்தந்த டைமில் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். நெக்ஸ்ட்டு பர்த்டேக்கு நான் எங்கள் வீட்டில் வந்து இப்போ 5 பேர் இருக்குமா, அடுத்தது 6 பேர் ஆகிடுவோம். ஸோ ஜெய்யும் வந்து பிக் பிரதர் ஆகிடுவார். ஸோ பர்த்டே, வெட்டிங் டேலாம் மிஸ் பண்ணாமல் வருஷத்தில் வர்றது அந்த ஒவ்வொரு நாள் தான். ஸோ அதெல்லாமே ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஹாப்பியாக வீட்டில் எல்லாருமே கேக் கட் பண்ணோம். என் பையன் வெட்டும்போதே சொல்லிட்டாம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கேக் கொடுக்கணுமா அப்படின்ட்டு. சரி, அப்போ உனக்கு கேக் கிடையாது, உன்னோட கேக்கை போய்ட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுணுன்னா அதுக்கும் ஒத்துக்கல. அப்புறமா அவர் வந்து பார்ட்டிஷன் பிரித்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்தாங்க. அம்மாவும் பிள்ளையும் இப்போது கேக்கெலாம் பரிமாற்றம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு கேக் கூட்டவே அவன் மறந்துட்டான். ஆக்சுவலாக கேக் மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா போரூரில் தான் இருக்குது, காப்பர் கிச்சன். ரொம்ப நாளாக நான் அந்த கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் இங்கே போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் பர்த்டேக்கு வந்து பர்த்டே பாய் தானே ட்ரீட் வைக்கணும். கடைசியில் பார்த்தா என்னை வந்து நீ தான் உன்னோட ட்ரீட்டு தான், நீ காசு கொடுன்ட்டு நான் தான் கடைசியில் பே பண்ணேன். யார் பே பண்ணா? நீங்கள் கிரெடிட் கார்டில் பே பண்ணிட்டு அந்த காசு நான் தானே கட்டினேன். இல்லையேவா, அந்த ஒரு வாரம் கழிச்சுலாம் நான் தானே அந்த பில்லை பே பண்ணேன். ஸோ என்ன இன்னைக்கு டின்னர்லாம் மோஸ்ட்லி நாங்கள் எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ண மாட்டோம். எப்பொழுதும் எங்கே போனால் பிரியாணி, கிரில் சிக்கன் அது மாதிரி தான். எங்கள் மாமியாருக்கு வெஜிடேரியன் வாங்கி கொடுத்துட்டு சூப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் ஹஸ்பண்டும் என் பையனும் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டே இருந்தாங்க. ஹாப்பியாக இப்படி தான் இந்த டே போனது. வீட்டுக்கு வரதுக்கு 10 o'clock அது மாதிரி ஆகிடுச்சு. இந்த பர்த்டே வந்து ஹாப்பியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அடுத்த டேவும் ரொம்ப ஸ்பெஷல் தான். நேத்தியே சொல்லிட்டாங்க, அக்கா நாளைக்கு வரும்போது நீங்கள் சாரீ கட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு. சர்ப்ரைஸாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்லாம் வந்து எனக்கு 5th month இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. உடனே வந்து பார்த்திங்கன்னா ஜடெல்லாம் தைச்சு சாப்பாடெலாம் கிளறி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பார்க்கவே ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி தான் ஆகிடுச்சு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். என்ன தான் இருந்தாலும் நமக்காக அவங்க நேரம் ஒதுக்கி அவங்க வீட்டு வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பாடெலாம் செஞ்சு இவ்வளோ மெனக்கெட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? ஸோ அதுதான். நிறைய பூலாம் வாங்கிட்டு வந்தாங்க. நல்ல தலை ஃபுல்லாக சுற்றி என்னை உட்கார வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் டே என்னென்னா 2017 தான் எங்களுக்கு வந்து
என்கேஜ்மெண்ட்டும் ஆணுச்சு. 8 வருஷம் ஆகிட்டு என்கேஜ்மெண்ட் ஆகியும். பட் அந்த டேவே நாங்கள் மறந்துட்டோம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. ஒரு 2017 டைமில் தான் பர்த்டே முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் நாள் போயிட்டு என்கேஜ்மெண்ட் அட்டன் பண்ணோம் எங்களோடதை. ஸோ அந்த மெமரிஸ்லாம் அப்படியே ஓடுனது. ஸோ இந்த ஸ்டாஃபுங்க ரொம்பவே எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா டிசம்பர் மந்த்லாம் ரொம்ப ஹார்டான டைம் தான் எங்களுக்கு. அப்போல்லாம் நாங்கள் இல்லாமல் 1 மந்த் கஸ்டமர்ஸ்க்கு ஆர்டர்லாம் பெண்டிங் எதுவுமே வைக்காமல் அப்படியே எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லா கொரியரும் அனுப்புறதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாஃப் கிடைக்க எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி தான் சொல்லணும். ஸோ எனக்கு ஃபேமிலி சைடும் சரி, ஆஃபீஸ்லேயுமே சரி, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ். அதில் நான் ப்ளஸ்ஸு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ எம் வெரி பிளஸ்டு. இந்த மாதிரி பீப்புளெலாம் என்னை சுற்றி எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இவன் தலையெல்லாம் பூலாம் வச்சு ஜோடித்து விட்டுட்டு எனக்கு மாங்காய் சாதம், தயிர் சாதம், புதினா சாதம், அப்புறம் லெமன் சாதம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அன்றைக்கி நைட் மதியானம் நாங்கள் வீட்லேயுமே லஞ்ச் வேணான்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு, ஏன்னா இதையே 6 பேர்கிட்ட ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். வெரைட்டி ரைஸ் அவ்வளோவா சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ இந்த வெயிலுக்கு தயிர் சாதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் மாங்காய் சாதம்லாம் புளிப்பாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒன்றுமே அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரிஞ்சுது. அப்புறம் ஆனால் நீங்கள் தான் வாங்க ஃபஸ்ட்டு நலங்கு வைக்கணும் அப்படின்னாங்க. சார் சூப்பராக எனக்கு நலங்கு வச்சு அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் எல்லாருமே வச்சாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட சித்தி பொண்ணுங்க, அவங்க ஜடெல்லாம் வச்சு நலங்கு வச்சுட்டு போனாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வழக்கப்படி 5ஆம் மாதம்னா மருந்து கொடுப்பாங்க. இந்த துளசி, வெத்தலை, நொச்சி இலை இதெல்லாம் போட்டு. எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா குங்குமப்பூ அந்த கருப்பு சாரி கட்டி மருந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் பார்த்திங்கன்னா 7ஆம் மாதம் தான் சென்னை வந்தேன். அப்புறம் 7ஆம் மாதம் திரும்ப எங்கள் மாமியார் ஜடையெல்லாம் பின்னி மருந்தெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் வச்சு பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பேபிக்கெலாம் ரொம்ப டயர்டாக தான் நான் இருப்பேன். எப்போ பார்த்தாலும் வாமிட்டாக தான் இருக்கும். பட் இந்த பாப்பா ரொம்ப சமத்து பாப்பா. காலையில் ஒரு வாட்டி மட்டும் வாமிட் வராங்க, அதுக்கப்புறம்லாம் வாமிட்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியை விட இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஆக்டிவாக தான் நான் இருக்கேன். பட் என்னை அவ்வளோ யாருமே வேலை வாங்கலை. வீட்டிலலாம் ஃபுல்லாகவே எங்கள் மாமியார் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஆஃபீஸ் வந்தாலும் இவங்க எல்லாருமே பார்த்துக்குறாங்களா, அதனால் மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. பட் கம்பேரிசன் படி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பிரிஸ்காகவே இருக்கேன், ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு தெரியுது நல்லாவே. அப்புறம் 2-3 பேரும் கமெண்ட்டில் சொல்லும்போதும் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஆமாம் சார் எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னீங்க. என்ன பண்ணுறது, மனசு பக்குவம் பட்டுரும் போல இருக்குது. ஃபஸ்ட்டு தான் புதுசாக இருக்கும், அப்புறம் போக போக பழகிட்டா அதுவே பழகிடும்பாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வாமிட்டிங் காலில் மட்டும் வருது. 3rd மந்த் தான் ரொம்ப வாமிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போல்லாம் ஓகே. எல்லாருமே வரிசையாக நலங்கெலாம் வச்சாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு இந்த டே. இது மாதிரிலாம் நம்மளை பார்த்து இந்த மாதிரி மாதமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளை பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் யாரும் நம்மளை கவனிக்க கூட மாட்டாங்க. உண்மை தான். ஏன்னா என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒன்று தண்ணி கேட்டேன்னா குடுகுடுன்னு ஓடி போய் எடுத்துகிட்டு வர்றது, மாத்திரை முழுங்கினியா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு மறக்காமல் அழைச்சிட்டு போகிறது, அவர் தான் ஸ்கேன் எல்லாமே ஞாபகம் வச்சுப்பாங்க. எல்லாருமே ரொம்ப என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறதுனால நான் ரொம்ப பிளஸ்டு அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஸ்டாஃப்மே ரொம்ப எனக்கு பெட் ஆகிட்டாங்க. அவங்களுமே நாங்களுமே அவங்களுக்கு நல்ல பாஸாக இருக்கோம், எங்களுக்குமே அவங்க நல்ல ஸ்டாஃபாக இருக்காங்க. ஸோ இது ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது ஒருத்தவங்கள சார்ந்தது மட்டும் கிடையாது. நம்ம எப்படி ஒருத்தவங்கள்ட்ட நடந்துக்கிறோமோ அது மாதிரி தான் ஆப்போசிட்லேருந்து நமக்கு ரியாக்ஷனுமே வரும். ஹாப்பியாக அந்த டேஸ் எல்லாமே எனக்கு போணுச்சு. நான் நெக்ஸ்ட் விலாகில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நிறைய பேர் எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். நான் வளையல்லாம் வாங்காதீங்கம்மா, ஏற்கனவே வளையல் வச்சுருக்கேன்ல அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னேன். பட் ஆனால் கேட்கவே இல்லை. இது நாட்டு வளையல்னு சொல்லிட்டு அவங்களே வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுக்கோக்கா பரவாயில்ல அப்படின்ட்டு கை ஃபுல்லாக வளையல்லாம் போட்டு விட்டு தலை ஃபுல்லாக பூலாம் வச்சுருந்தாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வெரைட்டி ரைஸ் சாப்பிடும்போது ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கணும் இல்லையா, அந்த டேஸ்ட் எனக்கு நல்லாவே நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பார்க்க உங்களுக்குமே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப சிரிச்சிட்டே தான் இருந்தேன். என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அதே மாதிரி புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்கீங்க. கீப் சப்போர்ட்டர்ஸ். டெய்லி நான் வீடியோ போடலைன்னா கூட வாரத்துக்கு ஒரு 3 வீடியோவாவது போட ட்ரை பண்ணுறேன்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. எங்களை விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு எப்பொழுதுமே கொடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கட் பண்ணலாமா?